செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 10th இங்கிலீஷ்க்கான அஃபீஷியல் கோட் எக்ஸாம் கொஸ்டின் வருது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க 10th. நம்முடைய சேனல் வந்து எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு 10th and 12th ஓகேவா. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க ஓகேவா. கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸ் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் மேலே பேன் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அது வேணாம். வாட்ஸ்அப் சேனலில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கங்க ஓகேவா. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணாமல் தான் வீடியோ ப்ளே ஆகும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேப்பா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் 14 ஒன் வேர்டு ஓகேவா. இந்த ஒன் வேர்டுக்கான ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. உங்களுக்கும் படித்த மாதிரி இருக்கும், ஆன்சர் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 சினோனிம்ஸு, அடுத்து 3 ஆன்டனிம்ஸு, அடுத்து 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூரல் ஃபார்மு, அடுத்து 8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஃபிக்ஸு, 9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேசல் வெர்பு, 10 பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க காம்பவுண்ட் வேர்டு, 11 டென்ஸ் ஃபார்ம், 12 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்போஷன் பேஸ், 13 மாடல் அப்ரோச்சிட்டி மாடல், அண்ட் 14 அப்ரோச்சிட்டி ஆர்டிகல்னு கேட்குறாங்க ஓகேவா. எல்லாமே உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும், சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் நிறைய பேருக்கு மார்க் போகும். ஸோ அதனால் தெளிவாக படிங்க இதை 1 மார்க் ஓகேவா. ஸோ கைடுக்கு பின்னாடி பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நிறையா இருக்கும், அதெல்லாம் பார்த்தாலே போதும், நல்ல மார்க் நீங்கள் எடுக்கலாம். அடுத்து பார்ட் 2 பாருங்கள். செக்ஷன் 1ல் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஓகேவா. 15, 14, 17, 18 இந்த 4ல் ஏதோ 3 எழுதுனா போதுமானது. 1 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுறலாம் ஓகேவா. 15, 16, 17, 18 இந்த 4ல் 3 எழுதுனா போதும். 1 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுறலாம் ஓகேவா. அடுத்து செக்ஷன் 2 பாருங்கள். உங்களுக்கான போயம் அப்ரிசியேஷன்ப்பா 4 கொடுத்து நீங்கள் 3 எழுதுனா போதுமானது. 1 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டலாம். 19, 20, 21, 22 இந்த 4ல் 3 எழுதுனா போதும். 1 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டலாம். இதெல்லாம் தெளிவாக தெரியுது, அதை ரிட்டர்ன் பண்ணி எழுதுங்க. மீதிக்கிற 1 சாய்ஸில் விட்டுருங்கப்பா ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் செக்ஷன் 3 பாருங்கள். உங்களுக்கான கிராமர் 2 மார்க்ஸ் ஓகேவா. ஸோ 23, 24, 25, 26, 24 கேட்டிருப்பாங்க. 4ல் 3 எழுதுனா போதுமானது. கண்டிப்பாக இதில் 2 ஈஸியாக எழுதிடுவீங்க. பஞ்சுவேஷன் எழுதிடுவீங்க, அந்த ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் எழுதிடுவீங்க. அந்த 23, 24 தான் கண்டிப்பாக 2 பேருக்குமே டவுட்டாக இருக்கும். அந்த 2ல் தான் கண்டிப்பாக மார்க் போகும். ஸோ அதை மட்டும் ஏதோ ஒன்று கடிச்சு பிடிச்சி ஏதோ 1 எழுதி நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா 6 மார்க் நீங்கள் சொல்லையாக வாங்கிடலாம். பட் கண்டிப்பாக இங்கே மிஸ்டேக் பண்ணுவீங்க நிறைய பேர். கிராமர்ஸே நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கும். எனக்கும் இருந்திருக்கு, எனக்கு சுத்தமாக வராது கிராமரே. அடுத்து பாருங்கள் செக்ஷன் 4 பாருங்கள். உங்களுக்கு ரோட் மேப்பில் ரொம்ப சிம்பிள். போன வருஷம் பப்ளிக் ஐ திங்க் 10th பப்ளிக் வேணால் உங்களுக்கு இதில் தப்பாக கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் பப்ளிக் எக்ஸாமில். அதுக்கெல்லாம் கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ரோட் மேப் இது ரொம்ப ஈஸியாக எழுதிடுவீங்க, நான் சொல்லவே தேவையில்லை. ஸோ அடுத்து பார்ட் 3 பாருங்கள். செக்ஷன் 1ல் உங்களுக்கான 2 மார்க் கொஸ்டின்ஸ், 5 மார்க் கொஸ்டின்ஸ். 4 கொடுத்து நீங்கள் 2 எழுதுனா போதுமானது. அதே போல் தான் செக்ஷன் 2ல் பாருங்கள், அதுவும் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான். 4 கொடுத்து நீங்கள் 2 எழுதுனா போதும். 28, 29, 30, 31 இந்த 4ல் 2 எழுதணும் நீங்கள். பார்த்துட்டிங்களா. அடுத்து கீழே பாருங்கள் செக்ஷன் 2ல் 32, 33, 34, 35 இந்த 4லையும் 2 எழுதணும் நீங்கள். 34 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரீட் த ஃபாலோயிங் ஸ்டென்ஸ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் கேட்குறாங்க. ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஆல்டர்னேட் வேர்ட்ஸ் ஈஸியாக எழுதிடல. 34 எழுதிடுவீங்க. அப்புறமேட்டு 32, 33ல் 1 எழுதினாலும் சரி, அப்படி இல்லை 34 எழுதினாலும் சரி, 35 எழுதினாலும் சரி. பேரா பேஸ் த ஃபாலோயிங் ஸ்டென்ஸா ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் செக்ஷன் 3 பாருங்கள். உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸ். இது 5 மார்க்லையும் கேட்பாங்க, 8 மார்க்லையும் கேட்பாங்கப்பா. லக்கு இதெல்லாம் ஜாக் பாட்டு 10th பொறுத்த வரைக்கும். 36 பார்த்தீங்கன்னா நீங்கள் 36 எழுதவே தேவையில்லை, 37 எழுதிக்கோங்க ஓகேவா. 37 பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் ஓகேவா. மேலே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் அந்த பேராகிராஃப்லேயே இருக்கும். எடுத்துருந்தா போதும். 5 மார்க் சொல்லையா. இதையே சேம் 8 மார்க்லையும் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியாக எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து செக்ஷன் 4 பாருங்கள். செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஈஸியாக எழுதிடுவீங்க. அடுத்து 39 பார்த்தீங்கன்னா ரைட்டர் complaint to the officer of the PVT department to take immediate action to maintain cleanness in the children's park in your locality. children's park க்ளீன் பண்ண சொல்லி ஒரு லெட்டர் எழுதுறீங்க, அதுவும் ஈஸியாக எழுதிடுவீங்க. 38, 39 ஆச்சா. 40 கூட விட்டுருங்க. 41 பாருங்கள். 41 பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, you are the school people leader, you have been asked to write a report on the inauguration ceremony of English Literature Association of your school which was held recently. ஸோ அதுக்கு ஒரு லெட்டர் ரைட்டிங் அதை சொல்கிறாங்க. ஸோ அதை கூட விட்டுருங்க. 42 பாருங்கள். அடுத்து 42 என்ன கேட்டிருக்காங்க, நோட் மேக்கிங் ஓகேங்களா. அது ஈஸியாக எழுதிடுவீங்க நீங்கள். ஸோ சம்மரி, ரஃப் டிராஃப்ட், ஃபேட் டிராஃப்ட் எழுதிடுவீங்க. இது எழுதிடுவீங்களா. மொத்தம் 3 ஆச்சா. அப்புறம் 43 பாருங்கள். ஸோ ஒரு பேராகிராஃப் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் கொடுத்துருங்க. அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லி ஒரு 5 சென்டென்ஸ் எழுதினா போதும், 5 மார்க். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 4 எழுதினா போதும். 43 எழுதிடுவீங்க, 42 எழுதிடுவீங்க, அப்புறம் 38 எழுதிடுவீங்க, 38 கன்ஃபார்ம் எழுதிடுவீங்க அட்வர்டைஸ்மெண்ட்டு. அப்புறம் 39, 40, 41 இந்த 3ல் ஏதோ 1 எழுதினா போதும். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதை அட்டன் பண்ணி எழுதிக்கோங்க. நான் மொத்தம் 4 5 மார்க்கு 20 மார்க் டோட்டலாக சொல்லையா. அவ்வளோதான்ப்பா. அடுத்து கடைசியாக பாருங்கள் 8 மார்க் கொஸ்டின் ஓகேவா. 8 மார்க் முன்னாடி மெமரி பயம் இருக்குது. மெமரி பயம் பாருங்கள். கண்டிப்பாக மெமரி பயம் பேர் என்ன அதை எழுதி முடிச்சுட்டு அந்த ஆத்தர் பேர் என்ன சொல்லி எழுதிருங்க. 5 மார்க் சொல்லையா. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வரக்கூடாது. தமிழ் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 8 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா.
நான் சொன்னேன் இல்லையா? ஸோ 46 பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அந்த பேராகிராஃப் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அதுக்கான ஆன்சர்ஸ் அந்த பேராகிராஃப்லேயும் இருக்கும். இது 5 மார்க்லேயும் வரும், 8 மார்க்லேயும் வரும். சொல்லையா அங்கே ஒரு 5 மார்க், இங்கே ஒரு 8 மார்க் அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ 45 பாருங்கள், அது பார்த்தீங்கன்னா உனக்கு சப்ளிமெண்ட்ரி 5 மார்க்ஸ் இன்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டெவலப் பண்ணி ஒரு 150 வேர்ட்ஸ் எழுதுறோம், அது உனக்கு 8 மார்க். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட்ப்பா. அவ்வளோதான். 46 பீலாம் நீங்கள் யோசிக்கவே நான் கண்ணை மூடிட்டு 46 எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அவ்வளோதான்ப்பா. தட்ஸ் இட். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க ஹார்ட் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனலில் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சரி. நீங்கள் இப்போ 10th ஃபஸ்ட் டைம் பப்ளிஷாக வந்துறீங்க, எப்படி எழுதுறது, பாஸ் ஆகுது, சென்டம் பண்ணிக்கிறது, ஆவரேஜ் பாஸ் ஆகுது, நிறைய பேர் டவுட் இருக்கும் உங்களுக்கு. எல்லா டவுட்ஸும் கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் போதும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் லிங்க்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு அடுத்த பிடிஎஃப் லிங்க்ஸ், இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் லிங்க்ஸ் எல்லாம் அதில் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் அதிலேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, சில கூட சச்சிட்டு நினைக்கிறேன். விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட்ப்பா. எக்ஸாம் அப்படியே எழுதுங்க. இந்த வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, சில கூட சச்சிட்டு நினைக்கிறேன். வீடியோ பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.